ஏய் என்னாச்சு? ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்க? ஆ, எங்கேயோ கிளம்பிட்டு இருக்க போல இருக்கு. ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். ஆ, ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு. கண்டிப்பா போயே ஆகணுமா? போய் தான் ஆகணும். உன் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் லேட்டா வரேன்னு சொல்ல முடியுமா? ஆ, எதுக்கு? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லு. நான் இப்போ பிரெக்னெண்டா இருக்கேன். வாட்? என்னடி உளறிட்டு இருக்க? இங்க பாரு, பீரியட்ஸ் மிஸ் ஆயிருச்சுன்னு பிரெக்னென்ட் கிட் வாங்கிட்டு வந்து டெஸ்ட் பண்ணேன். பாசிட்டிவ்னு வந்துருச்சு. வா. ம். இதான் நான் தங்கியிருக்கிற வீடு. ம். அ, நீங்க மட்டும்தான் இங்க இருக்கீங்களா? யா, நான் மட்டும்தான் அங்க இருக்கேன். ம்ஹும். சரி, வா உட்காந்து பேசலாம். ம். 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 அப்புறம் மேடம், ஆ? உன் புருஷன் என்ன சொல்றான்? அந்த ஆள் ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ. ம், அந்த ஆள் வீட்டை விட்டு போய் 1 மாசம் ஆகுது. இது வரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கல. ஒரு கை குழந்தைய வச்சுக்கிட்டு காசு இல்லாம எவ்ளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ம். அப்படின்னா அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட வேண்டியதானே? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்ப வேணா நான் அவருக்கு டிவோர்ஸ் கொடுத்துறேன். ஐயோ, என்னாலலாம் கல்யாணம்லாம் ம். பண்ணிக்க முடியாது. ம். சரி, பெட்ரூம் போலாமா? ம். 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 கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. ஒரு 3000 இருந்தா கொடுக்கறியா? ம். வீட்ல பாப்பாவுக்கு ம். பால் பவுடர் வாங்கி கொடுக்கறதுக்கு கூட காசு இல்ல. ம். கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? ம். இந்த வாங்கிக்க. ம். ஏய் சேஃப்டி. ஏய் கருமா, அதெல்லாம் எதுக்கு? ஆ? வா பாத்துக்கலாம். ச்சே.
அன்னைக்கு நான் உன்கிட்ட சேஃப்டியை யூஸ் பண்ணனு எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொன்னேன். ஆனா நீ கேட்கவே இல்ல. இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. எனக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா புரியவே இல்ல. ஏய், உன் பிரெக்னென்ட்க்கு நான் தான் காரணம்னு எப்படி கன்ஃபார்மா சொல்ற? உன் புருஷன் காரணமா இருக்க கூடாதா? வெங்காயத்துல அந்த ஆளு வீட்டுக்கு வந்தே 5 மாசம் ஆக போகுதுடா. வாட்? 5 மாசமா வீட்டுக்கு வரலையா? இப்ப நான் என்னடா பண்றது? நீயே சொல்லு. பேசாம இதை கலைச்சிரு. என்ன விளையாட்டா இருக்கு அவனுக்கு? அதுக்கெல்லாம் எக்கச்சக்கமா செலவாகும் தெரிஞ்சுக்கோ. எனக்கு அதை பத்தில எதுவும் தெரியாதுடி. சரி கொஞ்சம் இரு, ஒரு 2 மினிட்ஸ் வந்துடுறேன். இதுல 25,000 ரூபாய் இருக்கு. ஏதோ நடந்துருச்சு. இதை இப்படியே விட்டுட்டா நம்ம நிம்மதியெல்லாம் போயிடும். இந்த பணத்தை வச்சு எப்படியாவது அந்த கர்ப்பத்தை கலைச்சிடு. இன்னொரு தடவை அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த பக்கமே வராத. சரி நான் வரேன். என்னங்க, நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. வாவ் சூப்பர். எவ்வளவு சுருக்குன? 25,000. ஏடி கர்ப்போன டிராமா ஆடி வெறும் 25,000 தான் சுருக்குனியா? லட்சக்கணக்கில் ஆட்டையை போட்டுருப்பேன்னு பார்த்தேன். ஒரே வாட்டியே அவன் கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் அடிக்கணும்னு நினைச்சோம். அவனுக்கு டவுட் வந்துராதா? அதுக்கு தான் கொஞ்சமா வாங்கினேன். ஆமாமா, நீ சொல்றது கரெக்ட் தாண்டி. இது எப்படியோ இந்த வருஷம் தீபாவளியை கொண்டாடுறதுக்கு நமக்கு காசு கிடைச்சிருச்சு. அது வரைக்கும் ஓகே தான் விடு.